கர்ணன் படத்துல ஒரு காட்சியில ஒரு நாள் கிராமப்புறங்கள்ல நடந்து செல்லும் கர்ணன் ஓடிப்போன ஒரு தேரை பார்க்கிறாரு. அதன் குதிரைகள் வெறித்தனமாக ஓடி வருகின்றன. அதே நேரத்துல அதில் அமர்ந்திருக்கும் ஒரே பெண், ஒரு அழகான பெண், உதவியற்றவளாக கத்துகிறாள். கர்ணன் அவளை காப்பாற்றுகிறான். பார்த்தவுடனே காதல் ஏற்படுது. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு முன்பே அந்த பெண்ணின் பெற்றோர் வந்து அவளுடன் விரைந்து செல்கிறார்கள். அவள் கர்ணனிடம் சில விசித்திரமான சைகைகளை மட்டுமே செய்ய முடிகிறது. இதன் அர்த்தம் அவருக்கு முற்றிலும் புரியவில்லை. பயமா? நாணமா? கோபமா? பெண்கள் தேரோட்டுவது வீரமான செயல்தான். எதிர்பாராமல் குதிரை வெறி கொண்டு ஓடியதுதான் தவறு. அதற்காக நீ வருந்த தேவையில்லை, பயப்படாதே. கடவுள் போல் வந்தீர்கள். இல்லாவிட்டால் நாட்டின் ஒரு நல்லழகை காத்த பலன் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். நல்லதை செய்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும். நானும் நன்றி கூறுகிறேன். கடவுளுக்கல்ல, உங்களுக்கு. இந்த பேச்சு எனக்கு தம்பை தருகிறது. நிலவும் மலரும் தேனும் ஒன்று கூடி ஓர் பெண்ணாகி என்னை புகழ்வதை நான் கேட்பது இதுதான் முதல் முறை. வசந்தம் வீசாத வேளையில் தங்கள் பேச்சு உடலை குளிர வைத்து உள்ளத்தை இனிக்க வைக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இனிமேல் இனிப்பு நமக்கு சொந்தம். நமக்கு என்று நீங்கள் சொன்ன உறவை கேட்டதும் என் கண்களை பாருங்கள். ஏன் சிந்துகிறது? இந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும். அதிலே நான் சலிப்பின்றி நீந்த வேண்டும். கவலை வேண்டாம், அது எனக்கு சுலபம். கடலாக கூட இன்பக் கண்ணீர் பெருக்குவேன். அது போதும், எனக்கு பிறந்த பலனை பெற்று விடுவேன். தங்க பதுமைக்கு பக்கம் பளிங்கு சிலை வந்தது போல் யாரம்மா இவ? நீ ஏண்டி வந்த இப்போது? நான் வந்தால் என்னம்மா தப்பு? அரசரும் அரசியாரும் கூட வந்து விட்டார்களே. வாருங்கள் போகலாம். என்னம்மா இது? ரதத்தை விட்டிறங்கி இங்க என்ன செய்கிறாய்? சுபாங்கி, உன்னை காணாது என்ன ஆனதோ என்று பதறி ஓடி வருகிறோம். ஒன்றுமில்லை அம்மா, வெப்பம் தாழவில்லை, தண்ணீர் அருந்து வருகிறோம். நீங்கள் போங்கள் அப்பா, நாங்கள் பின்னால் வருகிறோம். சுபாங்கி, இந்த சந்திரசேல அரசன் சந்ததியை வாழ வைக்க இருக்கும் ஒரே குலக்கொடி நீ. உன்னை தனியே போக விடுத்து நாங்கள் துடித்த துடிப்பு எங்கள் உயிரை ஆடிவிட்டது. புறப்படு. வா அம்மா. துரியோதனனும் பானுமதியும் இந்த அத்தியாயத்துல மிகவும் ஆர்வமாக உள்ளனர். கர்ணனின் திருமணத்தை காண ஆர்வமாக இருக்காங்க. பானுமதி சைகைகளை பற்றி சொல்லும் போது அந்த பெண் சந்திரசைலத்தின் இளவரசி அப்படின்ற பொருள்படி அவற்றை விளக்கும் போது என்ன செய்வது அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். துரியோதனனும் பானுமதியும் கர்ணனின் சார்பாக ஒரு திட்டத்துடன் சந்திரசைலத்தின் ராஜாவை சந்திக்கும் பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. துரியோதனன் தான் மிகவும் சக்தி வாய்ந்த மன்னன் அப்படின்றதுனால சந்திரசைலத்தின் மன்னன் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொள்றாரு. வனமோகினி போல் வந்தவளே, உன் உயிரை காத்தவன்னா என் உயிரை கொள்ளை கொண்டு போகலாமா? இல்லை இல்லை, என் உயிரை நீங்கள் தான் கொண்டு போய்விட்டேன். வந்து விட்டாயா? வா வா. கரமாயிது மலர் அல்லவா? ஆமா, மங்கையின் கரம் அல்லவா இது? மாலே வா, மயிலே வா, கிளியே வா, என் அருகில் வா. என்ன இனிமையான சிரிப்பு! அப்படி சிரி. இது பயங்கரமான சிரிப்பு. என் மீது உனக்கு கோபமா? விழிக்காமல் இருந்தால் வேதனை அல்லவா? வேறு எப்படி இருக்கும் என் சிரிப்பு? கண்ணே. நண்பா, கர்ணா, நண்பா,
வா. அண்ணா, இது எத்தனை நாளாக நின்று கொண்டே தூங்கும் பழக்கம்? ஆமாம், நீங்கள் எங்கே வந்தீர்கள் இந்நேரத்தில்? நல்ல நிலவு, உதவி வரலாம் என்று புறப்பட்டோம். இங்கு வந்ததும் உன்னை பார்த்து போகலாம் என்று உள்ளே வந்தோம். வந்தது நல்லதாக போயிற்று. அதனால் தான் உங்கள் உயிருக்கு வந்துள்ள ஆபத்து புரிந்தது. என் உயிருக்கு ஆபத்தா? என்ன அது? வனமோகினி போல் வந்தவளே, உன் உயிரை காத்தவன் நான், என் உயிரை கொள்ளை கொண்டு போகலாமா? அண்ணா, காதல் உரையாடல் கனவிலே உங்களிடம் பட்ட பாடு. அதுவும் உனக்கு தெரியும்படியாக இப்படி ஒன்று நடந்து விட்டதே. சாரும் வரை உன் நகைச்சுவைக்கு இந்த ஒரு விஷயம் போதுமே. சரி சரி, இந்த விஷயத்தை உடனே கடுமையாக கவனித்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, நான் சாவதற்குள் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை செய்து பார்த்து விட வேண்டும் என்று எனக்கு ஆசை கிடந்து அடித்துக் கொள்கிறது. இப்படி ஒரு பொறுப்புள்ள பாட்டி எனக்கு கிடைக்கவில்லையே என்றுதான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். அப்படி வாருங்கள் வழக்கி. கானகத்தில் நான் ஒரு பெண்ணை கண்டேன். அழகானவடா. கதையை கேள், அழகு எப்படி என்று தானே தெரியும். அவள் ஒரு தேரை ஓட்டி வந்தாள். அது ஒன்று போதுமே உங்களுக்கு அவளை காதலிக்க? கட்டுக்கடங்காமல் ஓடிய அந்த குதிரையை நான் அடக்கி அவள் உயிரை காப்பாற்றினேன். அவமானத்தை எண்ணி அழுதிருப்பாள். உங்களுக்கு தெரியாது அவளை சிரிக்க வைக்க. ஆமாம், அவளை சிரிக்க வைக்க நீ என்ன செய்தாய்? என்ன செய்திருப்பார்? பேசியிருப்பார். உடனே அவள் சிரித்திருப்பார். இப்படித்தான் நடந்தது. எப்படியோ அதை அப்படியே சொல்லிவிட்டாயே. எல்லா பெண்களுக்கும் இது இயற்கை போலும். சரியாக சொன்னாய். எனக்கும் உன் தங்கைக்கும் ஏற்பட்ட அனுபவம் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீர்கள்? நம் கதை பழைய கதை. புதிய கதையில் அதை கொண்டு வந்து புகுத்தி குழப்பலாமோ? வழக்கமானது என்று உணரும் போது புத்தி குறைந்து விடாதா? பலே தங்கையே, மனோதத்துவம் புரிந்தவள் நீ. சரி சரி, பிறகு பிறகென்ன? காடி போல் வந்து விட்டன அவள் தாயும் தகப்பனும். அவளால் என்னுடன் பேசக்கூட முடியவில்லை. ஊர் பெயர் எதுவுமே சொல்லவில்லை. கையால் ஜாடை காட்டி. அடிப்பாவி. அது சரி, அவள் காட்டிய ஜாடைக்கு அர்த்தமாவது புரிந்ததா உங்களுக்கு? புரிந்திருந்தால் கனவா கண்டு கொண்டிருப்பேன். பறந்திருக்க மாட்டேன் அவள் இருப்பிடம் நோக்கி. என்ன ஜாடை செய்தாள்? அதாவது நினைவிருக்கிறதா? அதை மறக்க முடியுமா? முதலில் இப்படி என்று நெற்றியை காட்டினாள். பிறகு ஒரு விரலால் இப்படி ஏதோ குறியிட்டாள். பிறகு கையை இப்படி இப்படி செய்து இப்படி குவித்தாள். பிறகு அப்படியே பார்த்துவிட்டு, என்ன பெண் அவள்? இப்படி புரியாத புதிர் ஒன்றை போட்டுவிட்டு போயிருக்கிறாளே. ஐயோ தங்கையே, உனக்கும் புரியவில்லையா? நண்பா துரியோதனா. கர்ணனும் சுபாங்கியும் சந்தித்த பிறகு, பிரிந்த பிறகு, சுபாங்கி கர்ணனை நினைத்து தன் அந்தப்புறத்தில் பாடும் ஒரு பாடல். கண்கள் எங்கே, நெஞ்சமும் அங்கே. இந்த பாடலை இசையரசி பி. சுசிலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. இசையரசி பி. சுசிலா அவர்கள் கர்ணன் திரைப்படத்துக்காக பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சூப்பர் ஹிட்டான பாடல் தான் கண்கள் எங்கே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். கண்கள் எங்கே, நெஞ்சமும் எங்கே, கண்ட போனே சந்திரன அங்கே. காவலில்
கர்ணனும் அவரது காதலியான சுபாங்கியும் திருமணமானவர்கள். ஆனால் திடீரென்று தனது புதிய மருமகன் யார் அப்படின்றதை உணர்ந்த சுபாங்கியின் தந்தை கர்ணன் தனது மணப்பெண்ணை அங்காவிடம் அழைத்து செல்ல அனுமதிக்க மறுக்கிறாரு. அவரது மகள் பெற்றோர் தெரியாத ஒருவரை மணந்தார். கர்ணன் என்ன, அவரது சாதி என்ன, அவரது பிறப்பு என்ன, அவரது பெற்றோர் யார் அப்படின்றது யாருக்கு தெரியும்? அதிர்ஷ்டவசமாக சுபாங்கி கர்ணனை நேசிக்கும் அளவுக்கு அன்பாக இருக்காங்க. அதனால் அவள் தன் தந்தையின் வீட்டை விட்டு ரகசியமாக கர்ணனிடம் வருகிறாள். அவள் அவனை நேசிக்கிறாள் அப்படின்னும் அவனுடைய பிறப்பு அவன் சாதி எதுவாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு சிறிய வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்று அவனுக்கு உறுதியளிக்கிறாள். ஆனால் இது கர்ணனின் இதயத்தில் எப்போதும் துடிக்கும் ஒரு காயம். அவனது அறியப்படாத பெற்றோர் ஒன்றன் பின் ஒன்றாக அவமானங்களை ஈர்க்கிறது. பால் அருந்துங்கள். நான் தான். நீதான், சந்தேகமில்லை. எங்கு வந்தாய்? முதலில் இந்த பாலை அருந்துங்கள். பயப்படாதே, பாவம், நீ ஒரு பெண். பாலை அருந்தாமலே என் கோபத்தை நான் சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீ எங்கிருந்து போய்விடு. நான் எங்கே போவது? ஏன் போக வேண்டும்? பாசாங்கு தேவையில்லை. இதமாக சொல்லுகிறேன், பேசாமல் போய்விடு. அடித்து விரட்டுங்கள். நான் இங்கிருந்து நகர மாட்டேன். கற்புடைய மனைவிக்குள்ள பண்பு இது. திரை மறைவிலே இருந்து கணவனை விரட்டிய போது இந்த பண்பு எங்கே போனது? அது ஒரு நாடகம். அப்படி பேசியது கூட நான் அல்ல, என் தோழி மங்களா. மங்களாவா? ஆமா, அவள் என்னை போலவே பேச கற்றவள். சுபா, சுபா, பெண்ணுக்குள்ள சிறப்பெல்லாம் கொண்டவள் நீ. கோபம் கொண்ட கணவனிடமிருந்து குணம் கட்ட தந்தையை காப்பாற்றி விட்டாய். காரிய வெற்றிக்காக அப்படி செய்தி என்றாலும் கையாண்ட முறைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆமாம், எனக்கு முன்பாக நீ இங்கு எப்படி வந்து சேர்ந்தாய்? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் தேரோட்டி நீங்கள் பார்த்ததில்லை? பார்த்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். உன் அடங்காத தேரோட்டத்தை பார்த்த பிறகுதானே உன்னை பார்த்தேன். அதை என்னால் மறக்க முடியுமா? போதும் பரிகாசம். நான் தேரோட்டுவதில் என்ன தவறு? நான் தான் இப்போது தேரோட்டியின் மனைவியே ஆகிறேன். ஏன், ஏதாவது குற்றமாக சொல்லிவிட்டேனா? சுபா, கணவனை தேரோட்டி என்று நீ பெருமையோடு சொல்லுகிறாய். ஆனால் மற்றவர் என்னை குறைத்து பேசுவதே அந்த வார்த்தையால் தான். சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் பிறப்பறியா காரணத்தால் இழிகுலம் என்று எல்லோரும் என்னை ஏசுவதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சுயநலமைகள் அப்படி சொல்லி போகட்டும். குலம் எதுவாயினும் என்ன, குணமும் திறமும் உங்களை விட வேறு யாருக்கு அதிகம் உண்டு? உலகெல்லாம் புகழ் பரப்பும் ஒருவர் அல்லவா நீங்கள்? என் குலம் எக்குலமாயினும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாயால் தண்ணீரில் எரியப்பட்டவன் பிறப்பால் என்ன இழுக்குடையவனோ என்ற இழிச்சொல் என் உடலை குன்ற வைக்கிறதே. கருணைக்கு தாய் உள்ளம் என்பார்கள். ஆனால் தாய் செய்தானே நம் தலை மீது வந்து விடுந்தார். அதற்காக நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? பிறர் தயவால் வாழ வேண்டிய நிலையிலேயே நமக்கு. எனக்கு புரிகிறது. 1000 தான் நான் ஆறுதலாக பேசினாலும் என் கணவரை, என் தந்தையே தாழ்த்திய போது கூட என் உடலும் உணர்வும் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது. என்ன செய்வது? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.